26ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்றத்தில் தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்புவதற்கும் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெறுவதற்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் முனைப்பு காட்டி வருவார்கள். அதனுடைய அடிப்படையில் புதிய தமிழகம் கட்சியும் கடந்த 2 வருடங்களாக தொடர்ந்து ஆயிரக்கணக்கான கிராமங்களிலே கொடியேற்றியும் கடந்த 7ஆம் தேதி அன்று மதுரையில் புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாட்டை சிறப்பாகவும் நடத்தினோம். அந்த மாநாட்டிலேயே நாங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகத்தை விரைவிலே அறிவிப்போம். குறிப்பாக புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில உயர்மட்ட குழு ஒரு 80 பேர் கொண்ட ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் அவங்களுடைய கருத்துக்களை கேட்டும், அதேபோல ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் உடைய கருத்துக்களை கேட்டும் அறிவிப்போம் என்றும் நாங்கள் தெரிவித்திருந்தோம். பொதுவாக தமிழ்நாட்டில் முன்கூட்டிய வழக்கத்துக்கு மாறாக இந்த ஆண்டு தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. அதனால் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் இன்னும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தான் தேர்தல் வரவிருக்கிறது. அதற்கு முன்பாகவே எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பணிகளை துவக்கி நடத்தி வருகிறார்கள். இதில் மிக முக்கியமாக கடந்த 2-3 தினங்களாக தொடர்ந்து சில ஊடகங்களில் எங்களுடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடு குறித்து செய்திகள் வந்த வண்ணமே இருக்கின்றன. அதுவும் குறிப்பாக பல ஊடகங்களில் நாங்கள் நேற்றைய செய்தியில் நாங்கள் இன்று மதுராந்தகத்தில் நடைபெறுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறோம் என்பது போன்ற செய்திகள் பரவியது. நேற்று உடனடியாக அனைத்து பத்திரிகையாளர்களையும் சந்திப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. எனவேதான் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்து அதற்கான தன்னிலை விளக்கத்தை அளிக்க விரும்புகிறேன். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தமட்டிலும் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் இந்த நிமிடம் வரையிலும் முடிவு செய்யவில்லை. யாருடன் கூட்டணி அல்லது எப்படிப்பட்ட கூட்டணி என்பது குறித்து இன்னும் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து வருகிறோம். கூட்டணி என்பது வெறுமனே ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. மாறாக அதில் பல்வேறு விதமான அம்சங்கள் அடங்கியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டணிக்கு செல்லுகின்ற பொழுது அந்த கட்சி எத்தனை இடத்திலே போட்டியிடும், எந்தெந்த இடத்திலே போட்டியிடும் போன்ற பல்வேறு விஷயங்கள் மட்டுமல்லாது மிக முக்கியமாக எங்களை பொறுத்த மட்டிலும் நாங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலை மிக முக்கியமாக கொள்கை ரீதியாக அணுக முடிவு செய்திருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டை மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய மதுவிலக்கு, அனைத்து துறைகளிலும் மிதமிஞ்சி இருக்கக்கூடிய ஊழல், கனிவள கொள்ளை, அதேபோல் அரசுகள் வேலை வாய்ப்புகளுக்கு ரேட் பேசக்கூடிய நிலைமை, அதனால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை, இது போன்ற முக்கியமான அம்சங்களை மனதிலே வைத்துத்தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கொள்கை ரீதியான ஒரு நல்ல ஆட்சி அமைப்பதற்கு உண்டான வியூகத்தை நாங்கள் தொடர்ந்து சிந்தித்தும் அதுக்கான திட்டங்களை நாங்கள் வகுத்து வருகிறோம். எனவே இந்த நிமிடம் வரையிலும் புதிய தமிழகம் கட்சி அந்த கூட்டணியில் செல்கிறது, இந்த கூட்டணியில் செல்கிறது என்பது வதந்திகளை தவிர அவைகள்
எதுவும் வந்து அவைகள் வந்து புதிய தமிழகம் கட்சியிலிருந்து கொடுக்கப்பட்ட செய்திகள் அல்ல. எங்களுடைய நிலைப்பாட்டை இன்னும் வந்து ஓரிரு நாளில் அது வந்து அதிகபட்சம் ஒரு வார காலத்துக்குள்ளாக நாங்கள் வந்து எப்படிப்பட்ட கூட்டணியில் அமைப்போம் அல்லது அதில் பங்கு பெறுவோம், அதனுடைய நோக்கம் என்பதை வந்து நாங்கள் தெளிவுபடுத்துவோம். அதாவதுங்க, கடந்த காலங்களில், அதாவது 96, 98, 99, 2001 வந்து இருக்கிற போது வந்து அன்றைய திமுகவினுடைய தலைவர் கலைஞர் அல்லது வந்து அதிமுகவினுடைய மேடம் ஜெயலலிதா அவர்கள் அவங்கெல்லாம் சில வழிமுறைகளை வைத்திருந்தார்கள். இன்னும் அவங்களே இப்போ கலைஞரெல்லாம் வந்து அவரே பேசியிருக்கிறார், மேடம் ஜெயலலிதா அவர்களும் அவங்களே பேசிக்கிறாங்க. அதுபோக உயர்மட்ட திமுகன்னு சொன்னால் ஆற்காடு வீராசாமி நேரடியாக பேசுவார். ஏடிஎம்கேனா அவங்க உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்கள 4 பேர் அனுப்பிச்சி விடுங்க பார்ப்பாங்க, அப்படியெல்லாம் உண்டு. அதுபோன்று வந்து இப்போது இந்த மாதிரி இப்பொழுதெல்லாம் வந்து அந்த மாதிரி நடைமுறைகள் வந்து இதுவரையிலும் யாரிடத்துலேருந்தும் அதுபோன்று வந்து அதிகாரபூர்வமாக தலைமையிலிருந்து அப்படியெல்லாம் ஒரு அப்ரோச் இன்னும் நடைபெறலை. தேவேந்திர குல வேளாளர் வந்து வெறும் பேர் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் அவங்களுக்கான ஓபிசி பட்டியலில் இன்னும் சேர்த்தவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசியிருந்தீங்க சார். அது எந்த நிலைமை சார்? அது நான் இந்த தீர்மானத்தை கூட கொடுத்துக்கிறேன், ப்ளீஸ் ரீடிட்டுங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து கூட்டணி அறிவிக்கிற போது அதை பற்றியெல்லாம் நான் வந்து சொல்கிறேன். இப்படி அது மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றிக்கிறேன், அது குறித்து தெளிவாக நிறைவேற்றிக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இப்படி செய்தி ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகள் வந்து இந்த மேடைக்கு போகிறோம் அந்த மேடைக்கு போகிறோங்கிற செய்திகள் வந்து அவைகள் சரியானது கிடையாது. எங்களுடைய நாங்கள் இன்னும் எங்களுடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான நிலைப்பாட்டை நாங்கள் இன்னும் வந்து முடிவு செய்த பிறகு நாங்கள் அறிவிப்போம். அதுதான் வந்து இல்லை, அது மாதிரி இல்லைன்னு சொல்ல, அது மாதிரி யாரும் அந்த மெத்தடில் இன்னும் அணுகலைன்னு அர்த்தம். இல்லைன்னு சொல்ல, அந்த மாதிரி அஃபீஷியலாக இன்னும் யார் அந்த மாதிரி ஒரு முறையிலேருந்து இன்னும் வரல அப்படிங்கிறது தான் சொல்லுவேன். அது அதிகாரபூர்வமான மெத்தடுகளை இன்னும் வந்து அப்ரோச் பண்ணலைங்க. எப்படிங்க? இல்லை இல்லை, அதாவது வந்து பொதுவான இன்னும் வந்து அந்த மாதிரி மெத்தடுகள் இன்னும் அணுகப்படலை. அப்படிதான். இல்லை, மறைமுகம்ங்கிறதுக்கெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் சொல்ல முடியாது. அதாவது பொதுவாக தேர்தலில் அணுகுமுறைகள் வந்து இப்படித்தான் மெத்தடு இருக்கும். அந்த மாதிரி மெத்தடு நாங்கள் ஒன்றும் இந்த தேர்தலில் ஒன்றும் பார்க்கல. இல்லை, நாங்கள் இன்னும் அதுக்கெல்லாம் போகல. அது எங்களுடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது வேறு. இப்பொழுது வந்து இன்னும் அதை வந்து அது பேசுகிற போது தான் அதெல்லாம் பேச முடியும். இன்னும் அந்த மாதிரி நிலைகள் இன்னும் இல்லை இல்லை, நாங்கள் வந்து இப்போ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனோட எல்லாம் எதையுமே அணுகலை. பொதுவாக வந்து முதல்ல வந்து பேச்சுவார்த்தைங்கிறது அதிகாரபூர்வமாக யார் அழைக்கிறாங்க, யார் பேசுகிறாங்க, அவங்க கூட பேசலாமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குதுங்களா. அந்த மாதிரி வந்து இன்னும் வந்து நாங்கள் இல்லை, இப்போ நாங்கள் வந்து அவர் மைண்ட் இஸ் ஓப்பன். நாங்கள் வந்து திறந்த இதோடு இருக்கிறோம். நாங்கள் வந்து சில அம்சங்களை நான் சொல்லிக்கிறேங்க. அதாவது தமிழ்நாட்டில் கடந்த பல வருடங்களாக அந்த மதுவால் வந்து இளைஞர்களும் பல குடும்பங்களும் மிகப்பெரிய அளவுக்கு சீரழிந்து வருகின்றன. அதனால் அதிலிருந்து தமிழக மக்களை வந்து விடுதலை செய்யணுங்கிறது புதிய தமிழகம் கட்சியினுடைய மிக முக்கியமான நிலைப்பாடு. அதே போல் அரசனுடைய துறைகளுக்கு ஒரு சத்துணவு அமைப்பாளராக இருந்தாலும் அங்கன்வாடி அமைப்பாளராக இருந்தாலும் கூட 8 லட்சம் கொண்டா 10 லட்சம் கொண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான நிலைகள் இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய அனைத்து துறைகளிலுமே ஊழல் மிதமிஞ்சிருக்குது, கனிம வள கொள்ளை நடக்குது. இது போன்ற முக்கியமான அம்சங்களை வைத்து நாங்கள் வந்து இந்த தேர்தலை அணுக முடிவு செய்திருக்கிறோம். அப்படிங்க? அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. காலங்காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாதுங்க. ஒரு அரசு அமைவது மூலமாக தான் இதுக்கெல்லாம் தீரும். நல்ல அரசு அமைவது மூலம் தான் தீர்மா. காலங்காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாதுங்க. காலங்காலமே இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைக்கு இந்த தேர்தல் மூலமாக தீர்வணும். இல்லை, நாங்கள் அணுகிறோம். நாங்கள் வந்து அந்த அப்ரோச் கொடுக்குறோம். அதை வந்து நாங்கள் பேசுகின்ற பொழுது இதை வந்து ஒரு குறைந்தபட்ச அம்சத்திட்டத்தில் வைக்க முடியுமா என்பதை பற்றியெல்லாம் சிந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இது கூட்டணி ஆட்சி அப்படி சொல்லி தீர்மானம் நிறைவேற்றுங்க, 13 தீர்மானம். ஆனால் அது வந்து இப்போவே வேணா நீங்கள் மாற்றி வந்து பேசுகிறீங்க, அதாவது பின்வாங்கியிருக்கீங்க. எப்படி நீங்கள் வேணா இப்போ திறந்த அப்படியெல்லாம் நான் சொல்ல.
கூட்டணி யார்கிட்ட எதுங்கிறது என்னங்கிறது வந்து நாங்கள் வந்து இன்னும் வந்து எதையுமே யாருக்கிட்டையும் பேசலை அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். அதான் கூட்டணி ஆட்சியில வரலைன்னா சொல்றீங்க. ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது ஒரு தீர்மானத்தில் போட்டிருக்கீங்க. தீர்மானம் போட்டிருக்குது. அதில் என்ன மாற்றம் இருக்குது? அதை நான் யார் அதில் அந்த கொள்கைக்கு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இருக்குமா சார்? இது இல்லை, அதாவது எதிலிருந்தும் வழுகலை. அதாவது நாங்கள் வந்து இன்று கிளியர் பண்ண வேண்டிய விஷயம், நாங்கள் வந்து முக்கியமாக எந்த அரசியல் கட்சியோடும் நாங்கள் வந்து இன்னும் பேசவில்லை. அதுங்கிறது மட்டும் இல்லை, புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை. முடிவு செய்கின்ற பொழுது எதற்காக முடிவு செய்வோம் என்பது நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதில் பதில் இருக்கும். இல்லை 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 நாங்கள் அதுக்கான விளக்கம் இல்லைன்றங்க. இன்னைக்கு இல்லை அது இல்லை இல்லை தீர்மானத்தை வந்து நான் கொடுத்துருக்கிறது நல்லா படி, எல்லாம் முட்டு படிங்க. இல்லை அதாவது அதாவது உங்களுடைய அசம்ஷனுக்கு வந்து வாய்ப்பு இன்னைக்கு நான் வந்து என்னுடைய தன்னிலை விளக்கம் வந்து இல்லை தன்னிலை விளக்கம் அதாவது பல்வேறு விஷயங்கள் 100 வருடமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது, 200 வருடமாக இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது, 500 வருட பிரச்சனைகள் இருக்குது சமுதாயத்தில் ஆச்சுங்களா. கிராமங்களுக்கு போகின்ற பொழுது இன்னும் குடிநீர் கூட கிடைக்காத நிலையில் எண்ணற்ற ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இருக்குது. தெருச்சாலைகள் இல்லாத பிரச்சனைகள் இருக்குதுங்க, மயான வசதிகள் இல்லாத இருக்கிறது. இதையெல்லாம் விட்டு எப்படி வந்து நாங்கள் வந்து சிந்திக்க முடியும்? எனவே வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஒரு தன்னிலை விளக்கம். முதல்ல வந்து நாங்கள் இங்கே மேடைக்கு போகிறோம், அங்கே மேடைக்கு போகிறோன்னு செய்திகள் வந்து அடிக்கடி வருகிறது. அது வந்து எல்லா தனித்தனியாக ஒரு ஊடகத்தில் பேச முடியல. அதனால் வந்து எங்களுடைய தேர்தல் நிலைப்பாட்டை என்ன நாங்கள் கொள்கையில் கொடுத்துக்கிறோமோ, என்ன அடிப்படையாக வச்சுக்கிறோமோ, அதையெல்லாம் மனதிலே வைத்து எங்களுடைய கூட்டணி நாங்கள் அறிவிக்கின்ற பொழுது அதையெல்லாம் தெளிவுபடுத்துவோம். இப்பொழுது வந்து கடந்த 2 நாட்களாக வரக்கூடிய செய்திகள் வந்து அது சரியானதல்ல, எங்களுடைய கட்சியின் சார்பாக கொடுக்கப்பட்டது கிடையாது. எல்லா விஷயத்திலும் 2 கட்சி ஊழலையும் 2 பேரும் ஒண்ணா தான் இருக்காங்க. அப்ப 2 கட்சி தாண்டி நீங்க எந்த கட்சியை ஓகே பண்ணுவீங்க? இல்ல உங்க கொள்கை இல்ல கொள்கை எல்லாம் இதெல்லாம் தீர்மானம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியில் ஆட்சிங்கிறீங்க. கூட்டணி ஆட்சிங்கிறது வந்து அந்த விஜய் ஆரம்பிச்ச கட்சி மட்டும் தான் இப்ப சொல்லியிருக்காங்க. கூட்டணியில் வந்து நாங்க ஆட்சி அதிகாரம் கொடுக்க சொல்லியிருக்கோம். அப்படிங்கிறது உங்க பயணம் விஜயுடன் இருக்கு? இல்ல இப்ப வந்து எல்லாமே நாங்கள் வந்து பரிசீலனை செய்து கொண்டிருக்கோம். இது வந்து கூட்டணி ஒரு மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், உயர்மட்ட குழு இருக்கிறது. நாங்கள் இதெல்லாம் மனசில் வச்சு நான் சொல்லிட்டேன், கொள்கை அடிப்படையில் சொல்லிட்டேன். அந்த கொள்கையெல்லாம் எதோட சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நாங்கள் எதுக்காக யாரோட கூட்டணி சேர்றோங்கிறது வந்து அறிவிப்போம். இப்பொழுது வந்து நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறது, வரக்கூடிய செய்திகள் நாங்கள் கொடுக்கக்கூடிய செய்திகளில் எங்களுடைய முடிவு இன்னும் நாங்கள் எந்த முடிவு எடுக்கலை. முடிவு எடுத்த பிறகு தெளிவாக அறிவிப்போம். அது இல்லை, நான் இது குறித்து நான் அடுத்த மீட்டிங்கில் பேசுகிற போது இதுக்கெல்லாம் வந்து நான் பதில் சொல்லுவேன். சரிங்களா? இன்னைக்கு வந்து நான் கூட்டிருக்குது கூட்டணி குறித்து பேசுவதற்காக அல்ல. நான் கூட்டல, நான் யாரோட கூட்டணி போகிறதுக்காக இல்லை. கூட்டணி குறித்து புதிய தமிழகம் கட்சி இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. முடிவு எடுத்த பிறகு அது குறித்து விளக்குகின்ற பொழுது அதற்கான காரணங்கள் முழுமையாக அதில் வந்து தெரிவிப்பேன். எந்த விதமான குழப்பத்துக்கும் என்றும் ஆளாவதே இல்லை, தெளிவாக இருக்கிறோம். திமுக கூட்டணியோ இல்லை அதிமுக தலைமையிலான கூட்டணியோ ஆட்சியில பங்குங்கிறதுக்காக ஒத்து போகல. ஆனா நீங்க ஆட்சியில பங்கு பிரதானப்படுத்தும் போது அதை சொன்ன விஜய் கூட நீங்க போறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை, அதாவதுங்க நான் இன்னைக்கு நான் சொல்ல வந்தது இல்லை இல்லை அதெல்லாம் வந்து இப்பொழுது வந்து நான் யாரையும் மனசில் வச்சு பேச முடியாது. புதிய தமிழகம் கட்சி இந்த நிமிடம் வரையிலும் எந்த நிலைப்பாட்டையும் முடிவு செய்யவில்லை. ஓரிரு நாளில் அது அதிகபட்சம் 1 வார காலத்துக்குள்ளாக நாங்கள் வந்து முடிவு செய்வோம். முடிவு செய்து அப்பொழுது வந்து எதற்காக கூட்டணி சேர்ந்திருக்கிறோம், அதில் என்னென்ன அப்படிங்கிறது அதில் நான் விளக்க முடியும். அதுக்கு தான் இல்லை, அதாவது நாங்கள் வந்து நான் தான் சொல்லிட்டோம், ஒரு கொள்கை முடிவு,
ஒரு கட்சியினுடைய அப்படி ஏனோ தான் என்று ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வது மூலம் ஒரு கட்சி வந்து கூட்டணி சேர முடியுமா? அதனால் வந்து அப்படி இல்லை. ஒரு கட்சி கூட்டணி போகிற போது சில பல்வேறு விஷயங்கள் அடங்கியிருக்குது. அதையெல்லாம் பண்ணுதான் வழக்கமாக என்ன செய்வாங்க, ஒரு முறை 2 முறை 3 முறை பேசி போகின்ற போது கையெழுத்து, அதாவது இத்தனை சீட்டு, இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடிவு பண்ணி அதுதான் அறிவிப்பாங்க. அதுதான் கூட்டணியாக இருக்க முடியும். அப்படி இல்லாமல் மேடை ஏறுவதாக ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி வந்து சரியானதல்ல. நாங்கள் இன்னும் எந்த முடிவு எடுக்கலை. முடிவு எடுக்கிற போது நாங்கள் சொல்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் கிருஷ்ணசாமி தனித்து விடப்பட்டதா உணர்றீங்க? ஏன் அந்த மாதிரி கேள்வி வருதுங்க? எல்லா கூட்டணிகள் திமுக கூட்டணி யார் எந்த 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 கூட்டணி முடிவு செஞ்சுக்கிறாங்க? திமுக கூட்டணி காங்கிரஸ் முடிவு. திமுக எங்கேயாவது பேசுறாங்க. திமுக கூட்டணியில காங்கிரஸ் முடிச்சிட்டாங்களா? சரி, அதிமுக கூட்டணியில் எல்லாரும் தேமுதிக தெளிவுபடுத்திட்டாங்களா? யாரு 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 யார் யாரு? அதாவது அவங்க ஒரு கூட்டம் போடுறாங்க. இது ஒரு கூட்டம் இல்லை, இன்னும் நிறைய கூட்டங்கள் நடக்கலாம். மற்றவங்களை பற்றி எங்களுக்கு இல்லை. நாங்கள் வந்து வி ஆர் இன் அ வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷன். புதிய தமிழகம் கட்சி தமிழ்நாட்டில் 80லிருந்து 90 100 தொகுதிகளில் மிக வலுவாக இருக்கக்கூடிய கட்சி புதிய தமிழகம். யார் சொல்லி முடியும். புதிய தமிழகம் கட்சி இல்லாமல் தென் தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது, ஆட்சி அமைக்கவும் முடியாது. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதனால் புதிய தமிழகம் கட்சியை புறந்தள்ளி விட்டோ ஒதுக்கி விட்டோ யாராலும் வெற்றி என்பதை கனவிலும் பார்க்க முடியாது. தேசிய ஜனநாயக கட்சி நடத்தக்கூடிய கூட்டத்தில் கிருஷ்ணசாமி அவர்கள் புதிய தமிழகம் இருக்குன்னு எதிர்பார்க்கலாமா? இல்லை, இங்கே பாருங்க, நான் சொல்கிறேன், அதாவது ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறேன். நான் வந்து நாங்கள் வந்து புதிய தமிழகம் கட்சிக்குள்ள நிர்வாகிகளோடு நாங்கள் ஆலோசிக்கிறோம். வேற அது முடிச்சுட்டு அதுக்கு பிறகுதான் நாங்கள் தெளிவுபடுத்துவோம். நாங்கள் எங்களுக்குள்ள ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் வேகமாக பேசுகிறாங்க. ஆனால் வேகமாக பேசுகிறாங்க, முயல் மாதிரி ஓடுறாங்க. ஆனால் ஆமை மாதிரி தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யாரும் ஒரு முடிவுக்கு வரல. மதுராந்தகத்துல வந்துட்டு பிரதமர் தலைமையிலான கூட்டம் நடக்குது. அதுல வந்துட்டு கூட்டணி இல்ல, அது என்ன, நான் கூட அந்த கொஸ்டின் இங்க வந்து எல்லாருமே பியூஷ் கோயல் வந்துட்டு எல்லாரோடய சந்திச்சு பேசியிருக்காரு கூட்டணி. நீங்க வந்து ரொம்ப நாள் அவங்க கூட டிராவல் பண்ணிருக்கீங்க. நீங்களும் பட் இந்த தேமுதிக வந்துட்டு 2 மட்டும் இன்னும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படவும் இல்லை, இல்ல வந்துட்டு கலந்துக்கவும் இல்லை. என்ன காரணம் உங்களை அழைக்காதுக்கு? ஏன்னா நீங்க நீண்ட பயணம் வந்து பாஜகவோட கொண்டிருக்கீங்க. இல்லை, யார் அழைக்கிட்ட அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து அதை பற்றி கருத்தே சொல்ல விரும்பல. அது இல்லை, நான் இன்னைக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறது, நாங்கள் வந்து மதுராந்தகம் கூட்டத்தில் கலந்து கொள்ளப் போகிறார், முடிவாகிவிட்டது என்று வந்திருக்கக்கூடிய செய்தி. அது அவ்வளோதான். அதான் மற்றபடியாக வந்து அதெல்லாம் வந்து அரசியலில் வந்து நான் அப்படியெல்லாம் யாரையும் குறை சொல்லியோ வெறுப்பெல்லாம் சொல்ல விரும்பல. எங்களுடைய நிலைப்பாடு அதில் வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய செய்திங்கிறது அது சரியானதல்ல. நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம். இல்லை, நாங்கள் வந்து எங்களுடைய நிலைப்பாட்டை வந்து நான் சொல்கிறேன், அதிகபட்சம் 1 வாரம் இல்லையே என்று சொன்னால் இல்லை இல்லை, அதாவது நீங்கள் வந்து நீங்கள் நிறைய கேள்வி கேட்குறீங்க. இன்னைக்கு வந்து நான் சொல்லிட்டேன் அதாவது நாங்கள் போட்ட தீர்மானத்திலிருந்து இம்மியழகும் விலகாமல் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து அதில் எதெல்லாம் முடியுமோ அதையெல்லாம் வந்து குறைந்தபட்ச அம்ச திட்டத்தில் சேர்க்க வலியுறுத்தித்தான் நாங்கள் வந்து பேசுவதற்கு எங்களுடைய ஆலோசனைகள் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதையெல்லாம் வந்து விரைந்து வந்து அடுத்த மீட்டிங்கில் விரைவில் உங்களை சந்திக்கின்ற பொழுது ஓப்பனாக பேசப்போம். இப்போ இன்று வந்து தனிப்பட்ட முறையில் எந்த அரசியல் கட்சியோ தலைவர்களையோ பேச இயலாது. எங்களுடைய தன்னிலை விளக்கம் ஒன்று தான் வந்து இன்னைக்கு பிரதானம். இல்லை, அது எங்களுடைய தன்னிலை விளக்கம் தானே தவிர மற்றவர்களை பற்றிய விளக்கமோ இல்லை இல்லை, நாங்கள் இன்னும் அப்படி நான் சொல்ல டிமாண்ட் இல்லை. இல்லை, அதான் இது மாதிரியெல்லாம் பரவலாக வந்துட்டு இருக்குது.
ஒவ்வொரு செய்திக்கு இது அதுக்காக தான் ஒட்டுமொத்தமாக சொல்கிறதுக்காக தான் இன்னைக்கு கூப்பிட்டது காரணமே வந்து இந்த மாதிரிலாம் செய்தி வருது. இல்லை டிலே அப்படி இல்லை, இல்லை அப்படி இல்லை. அது டிலே அது வந்து எங்கள் கட்சியில் வந்து நாங்கள் இந்த முறை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. இல்லை அப்படி அதுக்கெல்லாமே விளக்கம் இன்னும் 4-5 நாள் வருங்க. தேங்க்யூ. இல்லை அதாவது வந்து அதெல்லாம் புதிய தமிழகம் கட்சி எப்பொழுதுமே வந்து நாங்கள் வந்து எல்லா காலகட்டத்திலையும் நாங்கள் வந்து சின்னம் வாங்கி தான் போட்டிருக்கிறோம். தேர்தல் ஆணையங்களுக்கு வந்து சின்னம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் இல்லை அது மாதிரி நிலைகள்லாம் இல்லைங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து புதிய தமிழ் இப்போ எல்லா கட்சிக்கும் தனியாக தேர்தல் ஆணையம் எல்லா கட்சிக்குமே சின்னம் கொடுக்குறாங்க. அதனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இல்லை அதெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் வந்து இப்போ இதை மட்டும் தயவு இருந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருங்க, அவ்வளோதான். இல்லை இல்லை எல்லா கட்சிக்கும் எங்களுக்கு வந்து நாங்கள் நம்பர்ஸ் கொடுத்தா அவங்க வந்து ஆல் கண்டஸ்டிங் ஆள்னு போட்டு வாங்கிட்டாங்க. நாங்கள் வந்து குறிப்பிட்ட நம்பர் போட்டிருக்கிறோம். அதனால் அது எலெக்ஷனுக்கு 5 நாளுக்கு முன்னாடி தான் கொடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ. தமிழக வெற்றி கழகம் விரைவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பார்க்கலாம். நீங்க எந்த கூட்டணி கேட்குறீங்களோ அந்த கூட்டணிக்கு வரணும். திமுகவுடைய நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்கள் பொறுமை திமுக தான் பண்ணிருக்காங்க. அந்த பூசாரிகள் சொன்னீங்க இல்லையா, பூசாரிகள் பத்தி போட்டிருந்தீங்க, கோயில் பூசாரிகள் அதெல்லாமே திமுக செயல்படுத்தி தான் இருக்குதுங்க சார். நீங்க போட்டிருக்க உங்களுடைய தீர்மான புத்தகத்துல இருக்கிறது 60% விஷயங்கள் அனைத்தும் திமுகவுடைய நிலைப்பாட்டில் இருக்கு இல்லையா? அதுக்காங்க 90% எகெயின்ஸ்டாக இருக்குமே. தேங்க்யூ. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.